விஜய் பாரு அவங்க வந்து இந்த மகாராணி கெட்டப்பில் அவங்க அம்மா கிட்ட கேமரா முன்னாடி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா என் கண்ணில் இப்படி அடிபட்டிருக்கு, எனக்குமே இதெல்லாம் புதுசு தான். முன்னாடியெல்லாம் நான் ஒரு அடிபட்டுருச்சுன்னா அப்படியே பயந்து செட்பேக் ஆகி அப்படியே உட்காந்துருவேன். இப்போ நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன். அடிபட்டாலும் அதுக்கப்புறம் எப்படி திருப்பி வந்து கம்பேக் கொடுக்கறது அப்படின்னு நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த அடி இந்த வீக்கோ அதெல்லாம் பார்த்து நீ பயந்துடாத, கண்டிப்பாக சரியாயிடும் நான் நம்புகிறேன். ஸோ ஒரு எவ்வளோ தான் இந்த கண்ணு வீங்கியிருந்தாலுமே நான் வந்து அழகி தான், அது உனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நீ வீட்டுக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் உண்மையிலே விஜய் பாருவை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா வந்து கண் இவ்வளோ தூரம் வந்து வீங்கி இருக்கும்போது ஒரு பொண்ணுன்னு இருக்கிறவங்க வந்து மற்றவங்க முன்னாடி வந்து தன்னோட ஃபேஸை காட்டுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. அவங்க வந்து எங்கேயாச்சும் போய் ஹைட் பண்ணலான்னு யோசிப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ போல்டாக வந்து ஃபேஸை காட்டுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவங்க தைரியமாக இந்த குயின் கெட்டப்பில் தைரியமாக தன்னோட ஃபேஸை வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை அவங்கள பாராட்டி ஆகணும். அந்த டைமில் சபரி பின்னாடி இருந்து ஓடி வராரு. ஓடி வந்துட்டு, அம்மா சாரிம்மா, நான் வெளியே வந்து உங்கள் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேம்மா, இவகிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாதுமா, நான் உங்ககிட்ட நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பேம்மா, நீங்கள் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்ருங்கம்மா, நீங்கள் 4 அடி கூட அடிச்சுக்கோங்க, நான் கேம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட 4 அடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது பாரு சொல்கிறாங்க, அம்மா இவனை நீங்கள் நம்பாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம பிக் பாஸ் 9ல் பார்க்கவே முடியாது. பிக் பாஸ் 8ல் இப்படி தான் எல்லோரும் இருந்தாங்க. பட் இருந்தாலும் 2 பேரும் பேசினது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்க அம்மா மேபி எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா இவ்வளோ தூரம் கண் வந்து நீலங்கண்ணி போய் அந்த நீலங்கண்ணி இருக்கிறது வந்து குறையவே இல்லை. ஐடியலாக சொல்லப்போனால் அவங்க வந்து ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். எப்படி, ஏன்னா ஸ்ட்ரெனோஸாக இது கண்ணில் அடிபட்டால் வந்து வெயிட்டு தூக்கக்கூடாது, குனியக்கூடாது, நிமிரக்கூடாது, இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் உண்டு. ஸோ எப்படி இங்கே வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.